அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஆராதனையை இந்த இணையதளத்தின் மூலமாக தக்கலை டிவிஷன் உள்ள வழிக்கலம்பாடு திருச்சபையின் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். யாவரும் ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபை இரக்க நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்த நாளிலே எங்களுக்கு இந்த ஆராதனையை நடத்தும்படியாய் எங்களுடைய இரட்சணிய சேனையின் மூலமாய் கர்த்தர் இந்த நல்ல பாக்கியத்தை கொடுத்ததற்காய் நன்றி. இந்த இணையதளத்தின் மூலமாக ஆண்டவரே இந்த ஆராதனை கவனித்து கொண்டிருக்கிறதான எல்லா மக்களுக்காக நன்றி. இதிலே பாகம் எடுக்கிற தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த ஆராதனை மூலமாய் அநேக மக்கள் ரட்சிக்கப்பட ஆண்டவருடைய பாதத்திலே கடந்து வர இந்த ஆராதனை ஆண்டவரே பிரியமாயிருக்க ஆண்டவருடைய சமூகத்திலே செபிக்கிறோம். இந்த ஆராதனை கர்த்தர் பொறுப்பேற்று கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாமமே என் காது இன்பமா, உன்பட்ட நெஞ்சை ஆற்றவே ஊற்றுண்ட தைலமா. இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமமே. பசித்த ஆத்துமாவுக்கு மன்னாவை போலாகும், இளைத்து போன ஆவிக்கு ஆரோக்கியம் தந்திடும். இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமமே. என் இரட்சகா என் கேடகம் என் கோட்டையும் நீரே, நீரைந்த அருள் பொக்கிஷம் அனைத்தும் நீர்தாமே. இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமமே. இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆராதனைக்காக கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமாக. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க நாம் அனைவரும் கர்த்தருக்கு சமூகத்தில் பயபக்தியோடு கூட நாம் ஜெபித்து இந்த ஆராதனையிலே நாம் தேவ மகிமை காணுவோம். ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நிர்வாணாதிவானம் கொள்ளாதவர் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் உண்மை ஆராதிக்கும்படியான் ஒரு சமயத்தை தந்தபடியால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய மகிமை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சமயத்திலும் ஆண்டவரே எத்தனையோ மக்கள் ஆண்டவரே ஆலய பிரகாரங்கள் வர முடியாதபடி வேதனையோடும் பாடுகளோடும் வியாதியோடும் காணப்பட்டாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை கூட்டி சேர்த்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியை சொப்பா. இந்த ஆராதனை மூலமாக ஆண்டவரே, இந்த காணொலி மூலமாக ஆண்டவரே இந்த ஆராதனையில கலந்து கொண்டு ஜெபிக்கிறதான ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மக்களுடைய பலகீனங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி பலப்படுத்தும்படியா
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியோடு கஷ்டப்படுகிற மக்களுக்கு விடுதலை சுகத்தையும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா சபைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா சபைகளிலும் உடைய சமாதானம் உடைய கிருபை இறங்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நீரே எங்களை சிருஷ்டித்தவர் தகப்பன் அப்பா. எல்லாருக்கும் விடுதலை கொடுங்கப்பா. வியாதிகளோடு கஷ்டப்படுகிற மக்களோட வியாதிகளை குணமாக்கி நீர் விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஏசப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே எல்லா சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எல்லா சபைகளிலும் இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா ஊழிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க ரட்சணை சேனை ஊழியங்களுக்காக அப்பா உம்முடைய பாதத்தில் நிற்கிறோம் அப்பா. எல்லா ஊழிய பிள்ளைகளையும் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தி அப்பா உம்முடைய அக்கினி ஜுவாலைகளாக மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய வசனத்தின் மூலமாகவும் ஆண்டவரே உம்முடைய ஆவின் மூலமாகவும் உம்முடைய தேவ கிருபையின் மூலமாக அவர்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்க ரட்சணை சேரிதான் அத்தனை சபைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா ஊழிய பிள்ளைகளையும் அதிகமாக எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஏசப்பா அகில உலக ரட்சணை சேனைக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஊழியத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி எங்கள் சபைகளை அப்பா ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்க ரட்சணை சேனை தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமாதானம் கிருபை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. ஏசப்பா அவருக்கு நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி ஏசப்பா. எங்க தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க தேசத்தை ஆளுகை செய்கிறதான தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க தேசத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே நீர் ஆலோசனை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. எங்க தேசத்திலே காணப்படுதான பாவங்கள் சாபங்கள் நீங்கி கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேசத்திலே காணப்படுதான பலவிதமான ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாவ பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டதான பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மதுபானங்கள் போதைப் பொருட்கள் எங்கள் தேசத்தை விட்டு முற்றிலுமாக ஒழியும்படியாக நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. விடுதலை பெற்றுக்கொள்ளணும் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். ஒரு கூட்டு ஜனங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள் தகப்பனே. ஸ்தோத்திரம். நீர் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் ஆண்டவரை நீட்டி ஆமென் ஆண்டவரே எல்லா மக்களையும் விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய கரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இரக்கங்கள் உண்டப்பா. மன்னிப்பு உண்டாண்டவரே. எல்லா மக்களையும் அப்பா நீர் அப்படி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை மூலமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. பாடுகிறதான பாடல்கள் வாசிக்கிறதான வேத வசனங்கள் தியானிக்கிறதான வசனங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதம் தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் இந்த இடத்துல மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தரை மட்டும் தாட்டுகிறோம் வெறுமையாக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பரமண்டலத்தில் ஜெபத்தை சொல்லுவோமாக. பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றி எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றைக்கும் உள்ளே. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் சங்கீதம் 115 அதிகாரம் 9 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். தேவன் தாமே வாசித்த இந்த திருவசனங்கள் மூலம் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஆன்லைன் பிரேயரிலே கர்த்தர் என்னை சாட்சியாக நிறுத்தின என் தேவனுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் 27 நான் என் மகனுமாக வாகனத்தில் 2 வீலரில் சென்று கொண்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது. அதிலே கர்த்தர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்தார். நானும் என் மகனுமாய் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்காக மாலை வேளையிலே
டூ வீலரில் சென்று கொண்டிருந்த பொழுது நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்திலே கடந்து சென்றோம். அங்கே சென்று கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு ஸ்பீடு பிரேக்கர் வந்தது. அதில் என்னுடைய மகன் அந்த வாகனத்திலே பிரேக்கு பிடித்தான். எங்களுக்கு பின்னாடி வந்த ஒரு டூரிஸ்ட் வேன் ஆனது அந்த டிரைவர் மதுபோதையில் இருந்து கொண்டு அந்த வாகனத்தை ஓட்டி வந்தார். அவருக்கு அந்த ஸ்பீடு பிரேக்கர் தெரியவில்லை. அவர் எங்கள் வாகனத்துக்கு பின்பகுதியிலே வேகமாக இடித்து விட்டார். அதில் என் மகன் ரோட்டின் சைடில் விழுந்தான். நான் நடு ரோட்டில் போய் விழுந்தேன். அதில் என்னுடைய தலைகள் நல்லா அடிபட்டது, கால்கள் அடிபட்டது. ஒரு ஸ்டெப் அந்த வாகனம் முன்னாடி வந்திருந்தால் கூட என் தலைப்பு மேலே ஏற்றி நான் அன்று மரித்து போயிருப்பேன். இல்லது எதிர் சைடில் ஒரு வாகனம் வந்திருந்தால் கூட நான் அன்று மரித்து போயிருப்பேன். ஆனால் கர்த்தர் என்னை அதில் பாதுகாத்தார். அதற்கு பாடு என்னை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அதில் என்னுடைய இடது காலுடைய ஜாயிண்டுகள் எல்லாம் விலகி போயிருந்தது. நான் பார்வதிபுரம் கிருஷ்ணகுமார் மருத்துவமனையில் என்னை கொண்டு சேர்த்தார்கள். அங்கே அனுமதித்த போது மருத்துவர்கள் என்னை ஸ்கேன் எல்லாம் எடுத்துவிட்டு என் கணவரிடத்தில் சொன்னார்கள், அவருடைய ஜாயிண்ட் எல்லாம் விலகி போயிருக்கிறது, நாங்கள் அதை எடுத்து செட் பண்ணுகிறோம், அதில் ஏதாவது ஃப்ராக்சர் ஏதாவது ஆயிட்டுனா சர்ஜரி பண்ண வேண்டும் என்று சொன்னார். அதற்கு என் கணவர் ஒத்துக்கொண்டார். அதற்கு பிற்பாடு எனக்கு அதை அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒழுங்கு செய்தார்கள். ஒழுங்கு செய்து 21 நாட்கள் அந்த மருத்துவமனையிலே என்னை ஒரு பெட் பேஷண்ட் மாதிரியே வைத்திருந்தார்கள். அந்த பெட் பேஷண்ட் மாதிரியே நான் எல்லாமே எனக்கு படுக்கையிலேயே செய்ய வேண்டிய நிலைமையிலே நான் அந்த மருத்துவமனையில் என்னை வைக்கப்பட்டிருந்தது. அந்த நாட்கள் என் கணவர் மிகவும் நேர்த்தியாக என்னை கவனித்து கொண்டார். அந்த 21 நாட்கள் முடிந்து அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் திரும்பவும் ஸ்கேன் எடுப்போம், அந்த ஸ்கேனிலே உங்களுடைய எலும்புகளிலே பிளட் ஓட்டம் வந்திருந்தால் பரவாயில்லை என்று சொன்னார்கள். இல்லை என்றால் சர்ஜரி பண்ணுவேன். எங்களுக்குள்ளே மிகவும் பாரமாக இருந்தது. அதற்காக ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருந்தோம். என் சபை ஜனங்கள் ஜெபித்தார்கள். அநேக ஊழிய பிள்ளைகள் அந்த இடத்திலே எனக்காக ஜெபித்தார்கள். எல்லாருடைய கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தர் பார்த்தார். இதோ விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்கும் என்று சொன்னது போல எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு அந்த நாட்களிலே கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்தார். அந்த நாட்களில் மருத்துவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சரியாக நடப்பதற்கு 6 மாதங்கள் ஆகும் என்று சொன்னார்கள். ஆனால் தேவன் என்னை விசேஷித்தவருமாய் 48 நாட்களுக்குள்ளாலே என் சபை நடுவிலே கர்த்தர் என்னை கொண்டு சாட்சியாக நிறுத்தினார். அப்படி பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து என் மகனுடைய ஜீவனை, என்னுடைய ஜீவனை பாதுகாத்து இந்நாள் வரையிலும் கர்த்தர் எங்களை ஜீவனுள்ள சாட்சியாக எங்களை வைத்திருக்கிறார். அதற்காக என் தேவனுக்கு நன்றி சொல்லி என் சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இறையேசு கிறிஸ்துவின் இன்ப ஈடு இணையற்ற மகிமை உள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் உண்டாவதாக. இந்த இணையதள வாயிலாக இந்த மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்குள்ளாக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு தந்த தேவனுக்கும் இரட்சணிய சேனை தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த நாளிலும் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு சுருங்கிய ஒரு செய்தியை நாம் கேட்கும்படியாக இருக்கிறோம். இல்லாதவரை இயன்றவராக்கி மேன்மைப்படுத்தும் தேவன் என்ற தலையங்கத்தில் நாம் இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாக இருக்கின்றோம்.
இந்த செய்திக்கு ஆதாரமாக யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நடந்ததான சில நிகழ்வுகளை குறித்து நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வுகளே ஒரு 3 விதமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை யோசேப்பு பெற்றதை குறித்து நாம் தியானிக்கும்படியாக இருக்கின்றோம். பரிசுத்த வேதாகமத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகம புத்தகத்திலே நமக்கு தெரிந்திருக்கிறபடி யாக்கோபுக்கு 12 ஆண் மக்களும் ஒரு பெண்மகளும் உண்டு. இந்த 12 ஆண் மக்களிலே 11ஆவதாகவும் மொத்தமாக 12ஆவதாகவும் பிறந்தவர் இந்த யோசேப்பு. இந்த யோசேப்புக்கு ஆங்கிலத்தில் ஜோசப் என்றும் ஜோயே என்றும் சொல்லப்படுகிறது. அதனுடைய பொருள் என்னவென்றால், தேவன் பெருக பண்ணட்டும், கடவுள் அதிகமாக்குவார், அதிகம் சேர்ப்பார், இன்னும் ஒரு மகனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லித்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பினுடைய தாய் வெகுகாலம் காத்திருந்து ஒரு குழந்தை பெற்றபடினாலே அந்த தாயாகிய ராகேல் யோசேப்பு என்றதான பொருள்படக்கூடிய பெயரை சூட்டினார்கள் என்று ஆதியாகம புஸ்தகம் 30வது அதிகாரம் 22 24 முடிய உள்ள திருவசனங்களை நான் வாசிக்கும் பொழுது கண்டு கொள்ள முடியும். இன்னும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் இதை ஆங்கிலத்திலே நாம் பார்க்கும் பொழுது he will add, God will add என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பெருக பண்ணுகிறவர், சத்துரு அழிக்க பண்ணுகிறவன் கடவுள் பெருக பண்ணுகின்றவர். அன்புக்குரியவர்களே, இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலையும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சத்துரு இவருடைய வாழ்க்கையில் இருந்ததான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் இவருடைய சரித்திரத்தையுமே அழிப்பதற்காக பல சூழ்ச்சிகளை வைத்திருந்தான். அதை அவருடைய குடும்பத்தினர் மூலமாக, உறவினர்கள் மூலமாக அதை நடத்தி காண்பிக்க எத்தனித்தார். ஆனால் ஆண்டவரோ இந்த யோசேப்போடு கூட இருந்து யோசேப்புக்கு பாதுகாவலை கொடுத்து எல்லா தீமைகளிலிருந்தும் விடுவித்தவராக காணப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி அழிப்பதற்காக திட்டம் வகுத்து யோசேப்பை குழியிலே விழப்பண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அங்கே அந்த குழியிலே அகப்படுத்தினார்கள். ஆனால் அதற்கு முன்பதாக யோசேப்பை கொலை செய்வதற்காகத்தான் யோசேப்பினுடைய சகோதரர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எத்தனம் பண்ணினார்கள். மூத்த சகோதரனாகிய ரூபன் அதற்கு சம்மதியாமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவனை ஒரு குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்ல அவர்கள் குழியிலே போட்டார்கள். இஸ்மவேலிடத்திலே விற்று போடுங்கள் என்று சொல்ல, இஸ்மவேலுக்கு கொடுத்து விடலாம் என்று சொல்ல இவர்கள் இஸ்மவேலருக்கு விற்று போட்டார்கள். இஸ்மவேலிடத்திலிருந்து யோசேப்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போத்திபாருடைய இல்லத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு அடிமையாக இஸ்மவேலிடத்திலிருந்து விலைக்கு வாங்கப்பட்டு அந்த வீட்டில் இருக்கின்றான். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த சூழ்நிலையிலிருந்து தான் தேவன் யோசேப்பை உயர்த்துவதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் திட்டத்தை அவர் வைத்திருக்கிறதை நாம் காண முடியும். இந்த போத்திபாருடைய வீட்டில் நாம் பார்க்கும் பொழுது இந்த யோசேப்பு ஒரு அடிமையாகத்தான் வருகிறார். அடிமைக்கு எந்த விதமான சுதந்திரமும் கிடையாது. ஒரு மகனுக்கு ஒரு சுதந்திரம் உண்டு, ஒரு வேலைக்காரனுக்கு ஒரு உரிமை இருக்கிறது, ஒரு சுதந்திரம் இருக்கிறது, ஒரு நண்பனுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது, ஒரு உடன்பிறப்புக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது, சில நன்மைகள் இருக்கிறது, சில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கோரிக்கைகள் வைக்க முடியும், அதற்கு பதிலும் கிடைக்கும் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அடிமைகளுக்கோ எந்த விதமான சுதந்திரமும் இல்லை. இவர்கள் இந்த யோசேப்பு இல்லாத ஒரு நிலையிலே தான் காணப்படுகிறார். யோசேப்பிடத்திலே இப்பொழுது பணம் இல்லை, பொருள் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யோசேப்பு போட்டிருந்த மேலங்கியை கூட அவனுடைய சகோதரர்கள் கலற்றி விட்டார்கள், எடுத்துக்கொண்டார்கள். அப்படி ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையிலே ஒரு அடிமையாக யோசேப்பு
இந்த இடத்திலே போத்திபாருடைய வீட்டிலே காணப்படுகிறார். ஆனால் தேவனோ இந்த யோசேப்போடு கூட இருந்து அந்த போத்திபாருடைய வீட்டிலே அவருடைய மனைவியை தவிர அந்த வீட்டில் உள்ள அத்தனைக்கும் இந்த யோசேப்பை ஒரு அதிகாரியாகவும் ஒரு பொறுப்பாளனாகவும் தேவன் உயர்த்தி வைத்தார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சூழலிலே தேவன் இவருடைய இந்த நிலைமை போதாது, ஏனென்றால் இப்படியே இருந்துவிட்டால் யோசேப்பு இப்படித்தான் இருப்பார் என்று நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இவருடைய அடுத்த கட்டம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு அந்த இடத்துல ஒரு பொய்க்குற்றம் சாட்டப்பட்டவனாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு பெரிய ஒரு குற்றவாளியாக, இந்த போத்திபார் என்பவர் பார்வோனுடைய அரசாங்கத்திலே ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தபடியினால அவருடைய அதிகாரத்தினாலே இந்த யோசேப்பு சிறைக்குள்ளே தள்ளப்படுகிறார். இந்த சிறையிலே கடந்து சென்ற பிற்பாடும் கூட இந்த யோசேப்பினுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது அங்கேயும் சிறையினுடைய அதிகாரி இந்த யோசேப்பை மற்ற எல்லா கைதிகளை விட, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அடிமையாக கொண்டு போகப்பட்ட இந்த யோசேப்பு போத்திபாருடைய வீட்டிலே உரிமைகளை பெறுகிறான், அதிகாரத்தை பெறுகின்றான். இந்த சிறையிருப்பிலே கூட அவனுடைய வாழ்க்கையிலே அதிகாரங்களை அவனால் பெற்றுக்கொள்ள முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்மதிப்பை பெற்றுக்கொள்ள முடிகிறது. சில நன்மைகளை அவரால் அங்கே அனுபவிக்க முடிகிறது. ஆனாலும் தேவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவருடைய வாழ்க்கையிலே அதற்கு அடுத்த கட்டத்தை தேவன் அங்கே வைத்திருக்கின்றார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்படியாக யோசேப்பு தேவனுடைய திட்டப்படி பார்வோன் அரசனுக்கு முன்பதாக போய் நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் அவனுக்கு உருவாக்கி கொடுக்கிறார், அமைய பண்ணி கொடுக்கின்றார். யோசேப்பு பார்வோனுடைய முன்னணியிலே போய் நிற்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த யோசேப்பினுடைய ஞானத்தை கண்ட, இந்த யோசேப்பினுடைய விவேகத்தை கண்ட பார்வோன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவனுடைய அரண்மனையில, அவனுடைய ராஜ்யத்திலே, பார்வோனுக்கு அடுத்தபடியான அதிகாரத்திலே இந்த யோசேப்பை அமர்த்தி அழகு பார்க்கின்றார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அடிமையாக இருந்த யோசேப்பு இப்பொழுது ஒரு ஆட்சியாளனாக மாறுகிறதை நாம் பார்க்கின்றோம். முதலாவது யோசேப்பினுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த நன்மை என்னவென்றால், அடிமையாக இருந்த ஒரு யோசேப்பு, ஒன்றுமே இல்லாமையிலே இருந்த ஒரு யோசேப்பு, ஒன்றையும் செய்ய ஒரு அடிமைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அடிமைத்தன பணியைத்தான் செய்ய முடியும், அடிமைத்தன நுகத்தடியைத்தான் தூக்க முடியும் என்ற ஒரு நிலைமையிலே இருந்தவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்கள், இப்பொழுது சுதந்திரமாக செயல்படக்கூடிய அதிகாரங்கள் மிக்க ஒரு பொறுப்பாளியாக கர்த்தர் யோசேப்பை உயர்த்தி வைக்கிறார் என்பதாக பார்க்கின்றோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, வெறுமையான நிலைமையிலிருந்து காணப்பட்டதான யோசேப்புக்கு எந்த விதமான சம்பளமும் இல்லை, யோசேப்புக்கு எந்த விதமான வருமானங்களும் இல்லை. அடிமைக்கு சம்பளம் கிடையாது, அடிமைக்கு வருமானம் கிடையாது, அடிமைக்கு உரிமை கிடையாது என்று நாம் சிந்தித்தோம். இப்படி ஒன்றுமே இல்லாத இந்த யோசேப்பு இப்பொழுது அவனுடைய குடும்பம், சொந்த குடும்பம், அவனுடைய தாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனுடைய மற்ற சகோதரர்கள், அவருடைய குடும்பத்தினர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அனைவரையும் போஷிக்கக்கூடியதான, அனைவரையும் உயிர் பிழைக்க வைக்கக்கூடியதான, ஒரு காப்பாற்றக்கூடியதான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு ஆசீர்வாதத்தை உலகம் முழுவதிலும் பஞ்சம் உண்டாயிருக்கும் பொழுது தேவன் இந்த யோசேப்புக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கண்டுகொள்ள முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகம புஸ்தகத்திலே நான் வாசித்து பார்க்கும் பொழுது 45வது அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனத்தையும் 41வது அதிகாரத்தில் 57வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது, ஒன்றுமே இல்லாத இந்த யோசேப்பை தேவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தன்னுடைய சொந்த குடும்பத்தை காப்பாற்றுகிற ஒரு பெரிய ஒரு நல்ல குணம் படைத்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகனாக மாற்றினார். அத்தோடு கூட அவன் அடிமைப்பட்டு கிடந்து இருந்து விடுதலையாகி அதே தேசத்தில் உயர்த்தப்படும் பொழுது அந்த தேசத்தை போஷிக்கக்கூடியதான ஒரு உன்னதமான ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே கர்த்தர் இந்த யோசேப்பை மாற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அன்றைக்கு எந்தெந்த தேசங்களில் உள்ளவர்களெல்லாம் பஞ்சத்திலே மிகவும்
வறிய நிலையிலே காணப்படுகின்றார்களோ, எவர்களெல்லாம் அவர்கள் இந்த யோசேப்பை நாடி வந்தார்களோ, இந்த பார்வோனுடைய தேசமாகிய எகிப்தை நாடி வந்தார்களோ, அத்தனை பேரையும் போஷிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் மிக்க ஒரு மனிதனாக இந்த யோசேப்பை கர்த்தர் மாற்றி இருந்தார் என்பதாக பார்க்கின்றோம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவருடைய கையிலே ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் இப்பொழுது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மகிமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இந்த யோசேப்பை உயர்த்தி அவரை இயங்க பண்ணினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்புக்கு கூட பிறந்தவர்கள் 11 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் உண்டு. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த 12 பேருடைய பெயர்கள், குறிப்பாக 11 ஆண் மக்களுடைய ஆண் சகோதரர்களுடைய பெயர்கள், இதிலும் விசேஷமாக இவருக்கு இளையவராக ராகேலினுடைய கடைசி காலத்திலே பிறந்த பென்யமீன், அவருக்கு கிடைக்காத ஒரு பெரிய உன்னதமான வாய்ப்பு. நாம் பரிசுத்த வேதாகமத்திலே எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 11வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் இந்த 12 பேர்களுடைய பெயர்கள் வரவில்லை. ஆனால் யோசேப்பினுடைய பெயர் மட்டும் வந்திருக்கிறது என்பதாக நாம் பார்க்கின்றோம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த யோசேப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக காணப்படுகிற ஒரு நல்ல ஒரு மனிதனாக காணப்பட்டார். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முதலாவது அடிமையாக இருந்த யோசேப்பை தேவன் உயர்த்தி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு அதிகாரமிக்க ஒரு பதவியில் அமர்த்தி அழகு பார்த்தார். இரண்டாவது, வெறுமையாயிருந்த யோசேப்பை தேவன் ஆசீர்வாதத்தினாலே நிரப்பி அநேகரை படியளந்து போஷிக்கக்கூடியவராக, காப்பாற்றக்கூடியவராக தேவன் மாற்றினார். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, உடன் பிறந்த சகோதரர்களுக்கு கிடைக்காத ஒரு உன்னதமான பாக்கியத்தை தேவன் இந்த யோசேப்புக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த யோசேப்பினுடைய இந்த வாழ்க்கையின் மூலமாக இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலேயும் இந்த யோசேப்பை போல ஒரு வேளை நம்மிலே இல்லாமல் இருந்தாலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த யோசேப்பு கடந்து போன ஒரு சூழ்நிலையிலே ஒரு அடிமைத்தனமாக காணப்பட்டது போல நாம் எவைகளுக்காவது அடிமைப்பட்டு கடந்து கொண்டிருந்தாலும், மீள இயலாதவர்களாக இருந்தாலும், உரிமைகள் மறுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், அதிகாரங்கள் இல்லாமல் காணப்பட்டாலும், பொருளாதாரங்கள் இல்லாமல் காணப்பட்டாலும், ஏன் உடல் ஆரோக்கியமே இல்லாமல் காணப்பட்டாலும், ஏன் சந்தோஷ சமாதானமே இல்லாமல் காணப்பட்டாலும், அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உங்களுக்காக எனக்காக தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி தம்முடைய சொந்த ஜீவனை கொடுத்து இன்றைக்கு உயிரோடு எழுந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்காக அவர் இருக்கிறவராக அவர் காணப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த நாளிலும் இந்த எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட்டாலும் ஒரு அடிமைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் என்னுடைய வீட்டிலே தானே நான் ஒரு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், படித்தளத்திலே தானே நான் ஒரு அடிமையாக காணப்படுகின்றேன், நான் வாழுகின்ற ஊரிலே தானே, நான் வாழுகின்ற சமூகத்திலே தானே நான் ஒரு அடிமையைப் போல நடத்தப்படுகின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எந்த நிலையிலே நீங்கள் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருந்தாலும், அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை உயர்த்தி இந்த யோசேப்பை போல அதிகாரமிக்கவர்களாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உயர்ந்தவர்களாக மாற்ற ஆண்டவர் வல்லவரும் போதுமானவருமாக காணப்படுகிறார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, இல்லாமையில் இருந்த இந்த யோசேப்பு மற்றவர்களுக்கு படியளக்கக்கூடியவனாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தன்னுடைய சொந்த குடும்பத்தினர்களுக்கு, தான் வாழ்ந்த தேசத்தாருக்கு, தன்னுடைய தேசத்தையும் தன்னையும் நாடி வந்த தேசத்தினருக்கு, குடிமக்களை படியளந்து அவர்களை போஷிக்கிறவனாக யோசேப்பு காணப்பட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஆகாரத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களாக நீங்கள் காணப்படலாம், அல்லது அடுத்த நாள் ஒருவேளை ஆகாரத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களாக காணப்படலாம். ஒருவேளை பணச்செலவினங்களுக்காக அப்படிப்பட்டதான ஒரு சூழலிலே நீங்கள் காணப்படலாம், வெறுமையானவர்களாய் காணப்படலாம், தரித்திரமான சூழ்நிலையை நீங்கள் கடந்து கொண்டு போகிறவர்களாக காணப்படலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரியமான
அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக காணப்படுகிறார். ஒருவேளை நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே போய் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த யோசேப்பை போல நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது, நமக்கு நன்மைகளை அளிக்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் நம்மை மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தை மட்டுமல்ல, நாம் வாழும் சமூகத்தை மட்டுமல்ல, நம்முடைய சபைகளை மட்டுமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அநேகரை நம்மால் காப்பாற்றுவதற்கு, அநேக நம்மிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு அவரால் செய்ய முடியும் என்பதை இந்த அருமையான நாளிலும் கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு கிடைக்காத உன்னதமான மகிமையான பாக்கியமாகிய விசுவாச வீரர்கள் பட்டியலிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் சேர்க்கப்பட்டிருந்தார் என்பதாக பார்க்கின்றோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாமும் இந்த உலகத்திலே வாழும் பொழுது மற்றவர்கள் ஒருவேளை நம்மளை பரிசுத்தம் இல்லாதவர்கள் அல்லது பாவிகள், ஒழுக்கமில்லாதவர்கள், பல நிலைகளிலே இவர்கள் மாறி வாழுகிறவர்கள் என்று நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, நம்மை இந்த யோசேப்பை போல நல்ல விசுவாச பிள்ளைகளாக, நல்ல பக்தி உள்ள பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் பேரெழுத முடியும், அவர் நம்மை காத்து கொள்ள முடியும் என்பதை இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எனவே அன்புக்குரியவர்களே, யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன், யோசேப்பை உயர்த்தின தேவன், யோசேப்பை கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பயன்படுத்தின தேவன், யோசேப்பை தமக்கு பிரியமாக நடத்தின தேவன் இந்த நாளிலும் கூட நம்மை நடத்தும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நான் ஒரு விசை ஒப்பு கொடுத்து நம்முடைய முழு காரியங்களையும், நம்முடைய முழு தேவைகளையும், நம்முடைய முழு சூழல்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்காயவற்றையும் ஒப்புவிக்கிறேன் இப்போ. நேசித்தவர் சமூகத்தில் ஜீவிப்பேன் நம்பி என்றும். இப்பொழுது நாம் அனைவரும் இருக்கிற இடங்களில் ஆண்டவருடைய கரத்திலே ஒரு விசை நம்மை அர்ப்பணித்து இந்த பரிசுத்த இந்த ஞாயிற்றுக்கிழமை என்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபம் செய்வோமாக. சகல ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் கிருபைகளுக்கு ஊற்றும் உறைவிடமாய் காணப்படுகின்ற எங்கள் அன்பின் நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிழ்ச்சியான மனோகரமான இனிய நாளின் இந்த ஆராதனை முடிவு வேளையில் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இணையதள வாயிலாக இந்த ஆராதனையில் இணைந்து கொண்டிருக்கின்ற இதை இனி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரை பார்க்கவிருக்கின்ற ஆண்டவரே ஸ்தோத்திரம், இதில் இணைந்து கொள்ள இருக்கின்ற அத்துணை அன்பு உள்ளங்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரை. ஒரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் கர்த்தாவே ஸ்தோத்திரம், இந்த யோசேப்பை ஆண்டவரை இல்லாமையிலிருந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரை இயலாமையிலிருந்து ஆசீர்வதித்து உயர்த்தின ஆண்டவர் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தங்களுடைய சகோதரர்களுக்கு இல்லாத பாக்கியத்தை கொடுத்த ஆண்டவர் இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த நிலையிலே நம்முடைய பிள்ளைகள் ஒரு அடிமைகளை போன்று நடத்தப்பட்டாலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எந்த நிலையில கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் தகப்பனே ஒரு அதிகாரம் இல்லாதவர்களாகவும் உரிமை இல்லாதவர்களாகவும் காணப்பட்டாலும்
ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தாவே, எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிற ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், யோசேப்புக்கு கொடுத்த மகிமையான உயர்வான நிலையை கர்த்தர் நீர் அளித்தருளும்படியாக கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதை போல கர்த்தாவே, நாங்கள் ஒன்றும் இயலாத நிலையில மட்டுமல்ல ஆண்டவரே, வறிய நிலையில ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அடுத்த கட்டத்திற்கு கடந்து செல்லக்கூடிய ஆண்டவரே வருமானங்கள் இல்லாத நிலையில வறுமையான நிலையிலே காணப்பட்டாலும் சுவாமி, யோசேப்பை கொண்டு கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆசீர்வதித்து அநேகரை போஷித்து காப்பாற்றிய தேவன் ஆண்டவர, எங்களுடைய கரங்களினாலே, எங்களுடைய வாயிலிருந்து வருகிற நல்ல வார்த்தைகளினாலே, எங்களுடைய ஜபங்களினாலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்கு கர்த்தர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களினாலே, செழிப்பினாலே அநேகரை போஷித்து காப்பாற்றக்கூடியவர்களாக எங்களை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்தருளும்படியாக கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தாவே, அருமையான ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனை விசுவாச வீரர்களுடைய பட்டியலே ஆண்டவரே யோசேப்பினுடைய பெயர் வந்தது போல ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுடைய பெயர்களும் ஆண்டவரே உம்முடைய நினைவிலே இருக்கக்கூடியவைகளாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நிலைநிறுத்தப்படக்கூடியவைகளாக காணப்படக்கூடிய அளவில் ஆண்டவர் தம்முடைய ஆவியினாலே எங்களை நிரப்பி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு மகிமையாய் உமக்கு பிரீதியாய் இந்த உலகத்திலே நாங்கள் சாட்சியாய் வாழ அருள் செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இதிலே கவனித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தருளும் கர்த்தாவே. அருமையான ஆண்டவர், எங்கள் தக்கலை டிவிஷனையும் தலைவர்களையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். எங்கள் மாகாண தலைவர்களையும் ஊழியங்களையும் கர்த்தாவே நீர் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். அனைவருக்கு நல்ல சுகபலன்களை எங்கள் ஆண்டவரே நீர் கொடுத்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக எங்களுடைய தலைமை செயலர் அம்மா அவர்களுக்காக ஆண்டவரே, TLLD ஐயா அவர்களுக்காகவும் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர்களை ஆண்டவரே இந்த இடத்திலிருந்து ஆண்டவரே வேறொரு இடத்திற்கு ஆண்டவரே எங்கள் தகப்பன் கொண்டு போய் மகிமையான ஆசீர்வாதமான பாத்திரங்களாக நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பயன்படுத்தி கொள்ளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம், எங்களுடைய மாகாணத்தினுடைய எல்லா இன்ஸ்டிடியூஷன்களுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், விரிவாக்க பணித்தளங்களுக்காக, பரிசு கல்லூரிக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே இந்த மீடியாவுக்காக ஜெபிக்கிறோம். இதன் மூலமா அநேக பிள்ளைகள் உம்மாலே ஆசீர்வதிக்கப்படும்படி கர்த்தர் நீர் அருள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் அருமையான தேசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. சமாதானமாய் நாங்கள் வாழ்வதற்குரிய சகல கிருபைகளையும் எங்கள் தேசத்துல கர்த்தர் நீர் கொடுத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் மூலம் இவைகளை கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்பொழுது நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதான வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடும் நிறைவாக தங்கியிருப்பாராக. ஆமேன்.